மாணவர் தமிழ் இலக்கணம். வாக்கிய வகைகள். பகுதி 2. முன்பு குறிப்பிட்டது போல வாக்கியங்கள் பல வகைப்படும். அந்த வாக்கியங்களை கருத்தின் அடிப்படையில் ஒரு வகையாகவும், அமைப்பின் அடிப்படையில் ஒரு வகையாகவும், வினைச்சொற்களின் அடிப்படையில் ஒரு வகையாகவும், இவ்வாறு 3 வகையாக வாக்கியங்களை பிரிப்பார்கள். மேலும் கருத்தின் அடிப்படையில் அமைந்த வாக்கியங்களை செய்தி வாக்கியம், கட்டளை வாக்கியம், வினா வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம் என்று 4 வகையாக கூறுவார்கள். அமைப்பின் அடிப்படையில் அமைந்த வாக்கியங்களை தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம் என்று 3 வகையாக குறிப்பிடுவார்கள். இறுதியாக வினைச்சொற்களின் அடிப்படையில் அமைந்த வாக்கியங்களை உடன்பாடு மற்றும் எதிர்மறை, செய்வினை மற்றும் செயற்பாட்டு வினை, தன்வினை மற்றும் பிறவினை, வியங்கோல் வினை வாக்கியம், 5 நேர்கூற்று மற்றும் அயற்கூற்று என்று வாக்கியங்களை பிரிப்பார்கள். இதை பற்றி பகுதி 1 நாம் விளக்கமாக பார்த்தோம். வாக்கியங்கள் பகுதி 1 என்னும் காணொளியில் கருத்தின் அடிப்படையில் அமைந்த வாக்கியங்கள் பற்றியும், அமைப்பின் அடிப்படையில் அமைந்த வாக்கியங்கள் பற்றியும் விளக்கமாக பார்த்தோம். இனி இக்காணொளியில் வினைச்சொற்களின் அடிப்படையில் அமைந்த வாக்கியங்கள் பற்றியும், இரண்டாவதாக வியங்கோல் வினைமுற்று வாக்கியங்கள் பற்றியும், மூன்றாவதாக நேர்கூற்று மற்றும் அயற்கூற்று வாக்கியங்கள் பற்றி விளக்கமாக பார்க்க உள்ளோம். வினைச்சொல் அடிப்படையில் அமையும் வாக்கியங்கள் பற்றி பார்ப்போம். வாக்கியங்களில் வரும் வினைச்சொற்கள் பொதுவாக வினைமுற்றுகளாகவும் அல்லது எச்சங்களாகவும் இருக்கும். அவற்றின் அடிப்படையில் வாக்கியங்களை பின்வருமாறு பிரிப்பார்கள். உடற்பாட்டு வினை மற்றும் எதிர்மறை வினை வாக்கியங்கள். 2 செய்வினை மற்றும் செயற்பாட்டு வினை வாக்கியங்கள். 3 தன்வினை மற்றும் பிறவினை வாக்கியங்கள். 4 வியங்கோல் வினைமுற்று வாக்கியங்கள். 5 நேர்கூற்று மற்றும் அயற்கூற்று வாக்கியங்கள். இவ்வாறு பல வகையாக வாக்கியங்களை பிரிப்பார்கள். உடன்பாடு மற்றும் எதிர்மறை வாக்கியம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு செயல் நிகழ்வதை சொல்வது உடன்பாடு, அது நிகழவில்லை என்று சொல்வது எதிர்மறை. உடன்பாட்டு பொருளை தரும் வாக்கியத்தை உடன்பாட்டு வினை வாக்கியம் என்பர். எதிர்மறை பொருளை தரும் வாக்கியத்தை எதிர்மறை வினை வாக்கியம் என்பர். சான்றுகளை பாருங்கள். உடன்பாட்டு வினை வாக்கியம் இவ்வாறு இருக்கும். எதிர்மறை வினை வாக்கியங்கள் இவ்வாறு இருக்கும். அவன் வந்தான், அவன் வந்திலன். வந்தான் என்பதில் உடன்பாடு இருக்கிறது, வந்திலன் என்பதை எதிர்மறை இருக்கிறது. அது வந்தது, அது வந்திலது. அவள் வருவாள் உடன்பாடு, அவள் வாராள் எதிர்மறை. மாணவர்கள் படிக்கின்றனர் உடன்பாடு, மாணவர்கள் படிக்கின்றனர் எதிர்மறை. நாய்கள் காவல் காக்கின்றன உடன்பாடு, நாய்கள் காவல் காக்கின்றன எதிர்மறை. இவ்வாறு எதிர்மறை பொருளை தரும் வாக்கியங்களை எதிர்மறை வாக்கியங்கள் என்றும், உடன்பாட்டு பொருளை தரும் வாக்கியங்களை உடன்பாட்டு வாக்கியங்கள் என்றும் கூறுவார்கள். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் என்றால் என்ன? அதாவது பொருள் மாறாமல் இருக்கும், அதே நேரத்தில் அது எதிர்மறை வாக்கியமாகவும் இருக்கும். இவ்வகை வாக்கியங்கள் எதிர்மறை வினைகளில் வந்தாலும் உடன்பாட்டு பொருளை தரும். இவ்வகை வாக்கியங்களில் 2 எதிர்மறைகள் ஒரு வாக்கியத்தில் அமைந்திருக்கும். என்றும் மாறாத ஒரு கருத்தை சொல்லும்போது இவ்வகை வாக்கியங்கள் வரும். சான்றுகள். திருக்குறளை அறியாத தமிழர் எவரும் இலர். திருக்குறளை அறியாத தமிழர் எவரும் இலர். இங்கு அறியாத என்ற ஒரு எதிர்மறை வந்துள்ளது, இலர் என்ற எதிர்மறை வந்துள்ளது. இப்படி 2 எதிர்மறைகள் வந்து அது உடன்பாட்டு பொருளை தரும். இதன் பொருள் என்ன என்றால், திருக்குறளை எல்லா தமிழர்களும் அறிவார்கள் என்பது இதன் பொருள். பெண்களை போற்றாத நாடு முன்னேறாது. பெண்களை போற்றாத நாடு முன்னேறாது. இங்கு போற்றாத, முன்னேறாது என்ற 2 எதிர்மறைகள் வந்துள்ளன. காந்தியடிகளை அறியாதவர் எவரும் இலர். காந்தியடிகளை அறியாதவர் எவரும் இலர். அறியாதவர் எவரும் இலர் என்ற 2 எதிர்மறைகள் வந்துள்ளன. படிப்பின்றி பண்பாடு இல்லை. படிப்பின்றி பண்பாடு இல்லை. இங்கே
படிப்பின்றி பண்பாடு இல்லை. இன்றி என்ற ஒரு எதிர்மறை, இல்லை என்ற எதிர்மறை வந்துள்ளது. இப்படி ஒரு தொடரில் 2 எதிர்மறைகள் வரும். எதிர்மறை பொருளை தருவது போல இருந்தாலும் 2 எதிர்மறைகள் இருப்பதால் அது உடன்பாட்டு பொருளைத்தான் தரும். அந்த வகை தொடர்களைத்தான் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் என்பார்கள். செய்வினை வாக்கியம், செயற்பாட்டு வினை வாக்கியங்கள் என்றால் என்ன என்பது. செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்கள் என்றால் என்ன? ஒரு செயலை யார் செய்கிறாரோ அதை அப்படியே சொல்வதை அல்லது எழுதுவதை செய்வினை வாக்கியம் என்பர். ஒரு செயலை யார் செய்கிறாரோ அதை அப்படியே சொல்வதை அல்லது எழுதுவதை செய்வினை வாக்கியம் என்பர். ஒரு செயல் யாரால் செய்யப்படுகிறதோ அதை அவ்வாறே சொல்வதை அல்லது எழுதுவதை செயற்பாட்டு வினை வாக்கியம் என்பர். சான்றுகள்: செய்வினை வாக்கியம், செயற்பாட்டு வினை வாக்கியம். கரிகாலன் கல்லணை கட்டினான். இது செய்வினை வாக்கியம். கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. இது செயற்பாட்டு வினை வாக்கியம். இங்கே கரிகாலன் என்ன செய்தான் என்பது அப்படியே இருக்கிறது. செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் கல்லணை யாரால் கட்டப்பட்டது என்றது போல வந்திருக்கிறது. 2. சிற்பிகள் சிலைகளை செதுக்குகின்றன. செய்வினை வாக்கியம். சிற்பிகளால் சிலைகள் செதுக்கப்படுகின்றன என்பது செயற்பாட்டு வினை வாக்கியம். இவ்வாறு தான் ஒரு செயலை யார் செய்கிறாரோ அதை செய்வினை வாக்கியம் என்பர். ஒரு செயல் யாரால் செய்யப்படுகிறது என்று வந்தால் அதை செயற்பாட்டு வினை வாக்கியம் என்று சொல்வார்கள். மேலும் செயற்பாட்டு வினை வாக்கியங்களில் வரும் வினைச்சொற்கள், செயற்பாட்டு வினை வாக்கியங்களில் வரும் வினைச்சொற்கள் பட்டு அல்லது பெற்று என்னும் துணை வினைகளை பெற்று முடியும். இங்கே பாருங்கள், கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. பட்டது இங்கே பட்டு என்பது வந்திருக்கிறது. சிற்பிகளால் சிலைகள் செதுக்கப்படுகின்றன. இங்கு படு என்ற இந்த பட்டு என்பதா இங்கு படு என்பது இங்கு வந்துள்ளது. எலிகள் பூனைகளால் பிடிக்க பெற்றன. பெற்று என்பது இங்கு வந்துள்ளது. சிறப்பாக இந்த புத்தாண்டு மக்களால் கொண்டாடப்பட்டது. இங்கு பட்டு என்பது. இப்படி செயற்பாட்டு வினைகளில் வரும் சொற்கள் பட்டு அல்லது பெற்று என்னும் துணை வினைகளை கொண்டு முடியும் சொற்களாக இருக்கும். தன்வினை மற்றும் பிறவினை வாக்கியங்கள் என்றால் என்ன? எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதை தன்வினை என்பர். ஒரு செயல் நடைபெற எழுவாய் துணையாக இருப்பதை பிறவினை என்பர். தானே செய்வது தன்வினை என்றும் பிறரை கொண்டு செய்வதை பிறவினை என்றும் சொல்லலாம். சான்றுகள் பாருங்கள். தன்வினை வாக்கியங்கள்: தாய் உண்டாள், தாய் உண்பித்தால் பிறவினை வாக்கியம். வீட்டு பாடம் செய்தான், தன்வினை வாக்கியம். வீட்டு பாடம் செய்வித்தான், பிறவினை வாக்கியம். பந்து உருண்டது, தன்வினை வாக்கியம். பந்தை உருட்டியது, பிறவினை வாக்கியம். தாய் உண்டாள் என்று சொல்லும்போது அந்த செயலை செய்தவள் தாய். தாய் உண்பித்தாள் என்று சொல்லும்போது அந்த செயலை செய்தவள் தாய் என்றாலும் தாய் பிறருக்கு ஊட்டினாள் என்ற பொருளை தருகிறது. குழந்தைக்கு ஊட்டினாள். அதனால் இங்கே உண்பித்தாள் என்பது பிறவினை வாக்கியமாக வருகிறது. வீட்டுப்பாடும் செய்தான். செய்தான் என்பது தானே செய்கின்ற செயல். வீட்டுப்பாடும் செய்வித்தான்னா பிறரை கொண்டு அந்த செயலை முடிக்க செய்தான் என்று பொருள். பந்து உருண்டது என்றால் பந்து தானே உருண்டு சென்றது என்று பொருள். பந்தை உருட்டியதுன்னா மற்றொன்று பந்தை உருட்டியது என்ற பொருளை இங்கு தருவது. இப்படிதான் தன்வினை வாக்கியம் பிறவினை வாக்கியங்கள் அமைந்திருக்கும். வியங்கோல் வினைமுற்று வாக்கியங்கள் என்றால் என்ன? வேண்டல், விதித்தல். விதித்தல் என்றால் கட்டளையிடுதல் என்று பொருள். வைதல், வைதல் என்றால் திட்டுதல் என்று பொருள். வாழ்த்தல் என்னும் பொருள்களில் வியங்கோல் வாக்கியங்கள் வரும். வேண்டல், விதித்தல், வைதல், வாழ்த்தல் என்னும் 4 பொருள்களில் வியங்கோல் வாக்கியங்கள் வரும். கய, இய, இயர் என்பன அவற்றின் விகுதிகளாகும். சான்றுகளை பாருங்கள். வியங்கோல் வாக்கியம்: உணவு தருக, தவறாமல் அதை செய்க, தீமைகள் ஒழிக, நீடூழி வாழ்க. இங்கு தருக என்று சொல்லும்போது வேண்டுவது வேண்டல் பொருளில் வந்துள்ளது.
அதை செய்க என்று சொல்லும்போது விதித்தல் பொருள் இருப்பதை பார்க்கலாம். ஒழிக என்று சொல்லும்போது அங்கு வைதல் பொருள் வந்துள்ளதை பார்க்கலாம். வாழ்க என்று சொல்லும்போது அங்கே வாழ்த்துதல் பொருள் வந்துள்ளதை பார்க்கலாம். மேலும் நீர் வாழ்க, நீங்கள் வாழிய வாழிய பல்லாண்டு, அவர்கள் வாழியர். வாழ்க என்பது இறுதியில் ககரத்தில் முடிகிறது. வாழிய வாழிய என்பது இய என்ற விகுதிகளை கொண்டு முடிகிறது. வாழியர் என்று சொல்லும்போது இயர் என்ன விகுதியை கொண்டு, இப்படி இந்த வியங்கோல் வினைமுற்றுக்கள் கா இய இயர் என்ன விகுதிகளை பெற்று வரும். நேர்கூற்று மற்றும் அயற்கூற்று வாக்கியம் என்றால் என்ன? யார் எதை சொன்னார்களோ அதை அப்படியே எழுதுவதை அல்லது சொல்வதை நேர்கூற்று என்பர். அவர் அவ்வாறு சொன்னார் என்று பிறரிடம் சொல்வதை போல வருவதை அயற்கூற்று என்பர். ஒருவர் எதை எப்படி சொன்னாரோ அப்படியே சொல்வது நேர்கூற்று வாக்கியம். அவர் இவ்வாறு சொன்னார் என்று பிறரிடம் சொல்வது அயற்கூற்று வாக்கியம். நேர்கூற்று வாக்கியங்களை பாருங்கள். மாணவர்களே, நன்றாக தேர்வை எழுதுங்கள் என்று ஆசிரியர் வாழ்த்தினார். மாணவர்களே, நன்றாக தேர்வை எழுதுங்கள் என்று ஆசிரியர் வாழ்த்தினார். அதே அயற்கூற்றில் வரும்போது மாணவர்கள் நன்றாக தேர்வு எழுதும்படி ஆசிரியர் வாழ்த்தினார். மாணவர்கள் நன்றாக தேர்வு எழுதும்படி ஆசிரியர் வாழ்த்தினார் என்று வரும். நான் இப்போது படித்து கொண்டிருக்கிறேன் என்று மாதவி சொன்னாள். இது நேர்கூற்று. அயற்கூற்றில் வரும்போது தான் அப்போது படித்து கொண்டிருப்பதாக மாதவி கூறினாள் என்று வரும். 3. நான் நாளை சென்னைக்கு செல்வேன் என்று கபிலன் சொன்னான். இது நேர்கூற்று. அயற்கூற்றாக அது வரும்போது தான் மறுநாள் சென்னைக்கு செல்வதாக கபிலன் கூறினான் என்று வரும். இப்படி நேர்கூற்று அயற்கூற்று வாக்கியங்கள் அமைந்திருக்கும். நேர்கூற்றில் இரட்டை மேற்கோள் குறி இடம்பெற்றிருக்கும். யார் எதை சொன்னார்களோ அதை அப்படியே எழுதும்போது அதை இரட்டை மேற்கோள் குறியிட்டு காட்டுவார்கள். அக்குறிகளுக்கு இடையில் ஒருவர் சொன்னவை எழுத்து மாறாமல் இடம்பெற்றிருக்கும். நேர்கூற்றில் வரும் தொடர்கள் அனைத்தும் ஒருவர் மற்றவரிடம் நேருக்கு நேராக உரையாடுவது போல இருக்கும். அயற்கூற்றில் அந்த மேற்கோள் குறிகள் வாரா. அயற்கூற்று தொடராக இருந்தால் அதில் மேற்கோள் குறிகள் இருக்காது. அதில் ஒருவர் சொன்னதை பிறரிடம் சொல்வதைப் போல தொடர்கள் இடம்பெற்றிருக்கும். அயற்கூற்றில் ஒருவர் சொன்னதை பிறரிடம் சொல்வது போல தொடர்கள் அமைந்திருக்கும். நேர்கூற்று பாருங்கள். நான் நாளை சென்னைக்கு செல்வேன். இதில் இரட்டை மேற்கோள் குறி, நான் நாளை சென்னைக்கு செல்வேன், இரட்டை மேற்கோள் குறி இருக்கு என்று கபிலன் சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே அயற்கூற்றில் வரும்போது தான் மறுநாள் சென்னைக்கு செல்வதாக கபிலன் கூறினான். இங்கு இரட்டை மேற்கோள் குறி இல்லை. இந்த செய்தியை ஒருவன் இன்னொருவரிடம் சொல்வதைப் போல இருக்கிறது, மூன்றாவது ஒருவரிடம் சொல்வது போல. ஆனால் நான் நாளை பள்ளிக்கு செல்வேன், நான் நாளை சென்னைக்கு செல்வேன் ஒருவன் நேரடியாக சொன்னது போல இருக்கிறது. இதுதான் நேர்கூற்றுக்கும் அயற்கூற்றுக்கும் உள்ள வேறுபாடு. இதுவரை வாக்கிய வகைகள் பகுதி 2 என்னும் இக்காணொளியில் வினைச்சொற்களின் அடிப்படையில் அமையும் வாக்கியங்களை பற்றி விளக்கமாக பார்த்தோம். வியங்கோல் வினைமுற்று வாக்கியங்கள் பற்றியும் பார்த்தோம். நேர்கூற்று மற்றும் அயற்கூற்று வாக்கியங்களை பற்றும் விளக்கமாக பார்த்தோம். இத்துடன் வாக்கிய வகைகள் பகுதி 2 என்னும் காணொளி நிறைவு பெற்றது. மிக்க நன்றி.